எல்லாருக்கும் தெரியும் குமரிமுத்து அவர்கள் வந்து அவரோட நகைச்சுவை மூலிமா எத்தனை பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல மனிதர். அது நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம். நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும், நடிகர் சங்கம் சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள், அந்த குடும்பங்கள் சார்ந்த அத்தனை பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக முதல்ல குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நடிகர் வந்து இன்றைக்கி இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். கண்டிப்பாக வந்து அவர் கொடுத்த அந்த குரல் மூலிமா நாங்கள் வந்து இன்றைக்கி நடிகர் சங்கம் ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகிறோம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஏதோ இந்த ஃபியூனரலுக்கு வந்தோம், அதோடு வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அவரோட மெமரிஸ், அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கூட வந்து வி வாண்ட் டு ஹெல்ப் தெம். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவர் பாடுபடும் போது உண்மையிலே எங்களுக்கே ஒரு உற்சாகமாக இருந்தது. இன்றைக்கி அவர் இல்லைன்னும் போது அவங்க குடும்பத்துக்கு நடிகர் சங்கம் சார்பாக ஏதாவது செஞ்சே ஆகணும், செய்வோம். அதுதான் மேற்கொண்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். பொதுவாகவே நகைச்சுவை நடிகர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நகைச்சுவை நடிகர்கள் தான் சிரிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதை கேட்டு மற்றவர்கள் சிரிப்பார்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முற்றிலும் விதிவிலக்காக தான் சிரித்து அந்த சிரிப்பையே மற்றவர்களுக்கு பாஸ் பண்ண ஒரு நடிகர்னால் அது குமரிமுத்து தான். அதாவது எங்கள் நாடகத்திலே வசனம் வரும், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஏன் பயப்படுற, குமரிமுத்து ரொம்ப நல்லவராச்சே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு பாலிசி பிரின்சிபல்ஸுக்காக போராடக்கூடியவர், ஒரு கட்சியில் இருந்தாலும் கட்சியை தாண்டி பல கட்சிகளை சார்ந்த ரசிகர்களை கொண்டவர். அப்படிப்பட்டவர் தான் குமரிமுத்து. அவர் முதல்ல அவரை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றேன் நான். அவர் 85வது வருஷம் மலேசியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு. அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் 2-3 படம் தான் அவர் பண்ணியிருந்தார். அப்போது அவர் அதை அந்த சிரிப்புக்காகவே திருப்பி கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நடுவுலையும் அவர் கூப்பிட்டு ஒரு தடவை சிரிக்க சொல்லிட்டு போவோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக இருந்த ஒரு நடிகர் சங்க பிரச்சனையில் தான் கொஞ்சம் மன உளைச்சலுக்கெல்லாம் ஆனார். ஆனால் அவர் வந்து அதை கோர்ட் வழியாக போய் ஜெயிச்சு மறுபடியும் இப்போது வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினரானது அவருக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமும் கௌரவமும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு யாராக இருந்தாலும் எத்தனை வயசு இருந்தாலும் வாழ்ந்தது போதும், நீ கிளம்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் வந்து ஒரு நல்ல குடும்பத் தலைவராக, ஒரு கணவனாக, ஒரு சகோதரராக, தந்தையாக தான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து முடித்து தான் அவர் இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டு கிளம்பியிருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி விடிகாலம் நான் நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். முத்தண்ணன் இறந்து போயிட்டாருங்க. முத்தண்ணன் நானும் கிட்டத்தட்ட அதாவது 71லேருந்து நாங்கள் பழக்கம். அதை 2 பேரும் ஒரே படத்தில் தான் நாங்கள் அறிமுகமானோம். ஒரு நடிகர்களாகவே நாங்கள் இல்லை, அந்த ஃபேமிலியில் அவர் அண்ணனாகவும் அவங்க மனைவி நாங்கள் அண்ணன்னா கூப்பிட்டு பழக்கம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகணும். இன்றைக்கி கத்தலி லாஸ்ட் வீக் அவர் போக வேண்டிய ப்ரோக்ராமுக்கு ஒரு 3 days பேக் 27th நினைக்கிறேன், அவர் போக வேண்டிய இடத்துக்கு என்ன கூப்பிட்டார், நீங்கள் வேணால் போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. யார் சொன்னதுன்னா அண்ணன் சொன்னாருன்னு. பட் என்னால் போக முடியல, எனக்கு வேறு இருந்தது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இறந்து போகிறேன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு மீட்டிங் நடுவில் இந்த நடிகர் சங்க மீட்டிங்கில் இருக்கும்போது கூட பழைய கதைகள்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் மறக்கவே முடியாது. வல்லூர்பேட்டில் கிறிஸ்டின் மீடியா சென்டர்னு இருக்கும். நாங்கள் 2 பேரும் அங்கே தான் உட்காருவோம் நாடகத்தில் அந்த காலத்தில். அது இன்றைக்கி அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன்,
ஆண்டவர் தான் அவங்க இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும்னு. மதிப்பிற்குரிய எங்களுடைய கலைத்துறையில் இருக்கும் எல்லாருடைய இதயத்திலையும், அதாவது மறக்க முடியாத ஒருவராக இருக்கிறவர் எங்கள் குமரிமுத்தண்ணன். குமரிமுத்தண்ணன் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய சிரிப்பு மட்டும்தான். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய அதாவது எங்களுக்கு சொல்லி கொடுக்குற நல்ல நல்ல விஷயங்கள். அதை எங்கள் வாழ்நாளை என்றைக்குமே மறக்க முடியாது. அவர் மறைந்துட்டார், ஆனால் இந்த கலை உலகம் அவரை மறக்காது. இன்னொன்று கேட்டால், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்து அவரோட நாடகங்களில் பல நாடகங்களில் நடிச்சிருக்கிறேன். திரைப்படங்களில் அவருக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்கேன், அவர் கூட எல்லா திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்னா அது இந்த கலைத்துறை எனக்கு கொடுத்த பெருமையை விட எங்களுடைய மதிப்பிற்குரிய குமரி அண்ணனுக்கு கொடுத்த பெருமை தான். இந்த நேரத்தில் நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சிரிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறத விட சிரித்து பழகணும் அப்படிங்கிறத அண்ணங்கிட்ட தான் கற்றுக்கிறணும். அவர் மறைவு இழக்க முடியாத இழப்பு. இதுக்கு மேலே எனக்கு பேச முடியலை. ஏன்னா என்னுடைய உடல்நிலை சரியில்லாதனால அதிகமாக பேசுகிறதுக்கு முடியலை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலி. இன்றைக்கி ஐயா குமரத்தி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப என்னால் நம்பவே முடியல. நான் ஐயா கூட 2-3 படம் நடிச்சிருக்கிறேன். பொங்கல், மண்ணுக்கு மரியாதை, அப்புறம் வெற்றி முகம், இந்த படங்களை ஐயா கூட நடிச்சிருக்கிறேன். நடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ நடிகர் சங்கத்தில் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். ஐயாவும் செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க. இப்போது கடைசியாக அவர் நடிகர் சங்கத்துக்காக ரொம்ப குரல் கொடுத்தாரு, ரொம்ப போராடினார். எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே தட்டி கேட்பார், ரொம்ப உரிமையோடு கேட்பார். நல்ல ஒரு போராளி மனம் உள்ளவர். கடைசியாக என்னுடைய படம் அவன் அவள் படம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஆடியோ லான்ச் ஆச்சு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவ்வளோ சிறப்பாக பேசினார். சிரிப்பை பற்றி பேசினார். ஒரு மனிதன் எப்படிலாம் சிரிக்கணும், சோகத்தில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, வெற்றியில் இருக்கும்போது எப்படி சிரிக்கணும். ஏன்னா அவர் சிரிப்புங்கிறது அவர் ஸ்பெஷல். அந்த அவன் அவள் படத்தில் ஆடியோ லான்ச்சுக்கு பேசினார். அவர் நடிகர் சங்கத்து மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச அந்த நடிகர் சங்கத்தில் ஃபங்க்ஷன் தான் கலந்துட்டார் நினைக்கிறேன். 17ஆம் தேதி அன்றைக்கி நடிகர் சேர்ந்துட்டார். அந்த அவன் அவள் படத்தில் ஆடியோ லான்ச்சில் கலந்துட்டார். அவருடைய இழப்பு எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கு மட்டுமில்லை, நடிகர்களுக்கு மட்டுமில்லை, அவங்க குடும்பத்தாருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் அவர் பேரிழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. நான் சூப்பர் வீட்டில் தயாரிப்பு நிர்வாகி ஒர்க் பண்ணும்போது புது வசந்த படத்தில் அண்ணன் நடித்தார். அதுக்கப்புறம் பெரும்புலி படத்தில் அண்ணன் தொடர்ந்து நடித்தார். ஒரு நல்ல மனிதர். அவர் எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நிறையா நாங்கள் பொள்ளாச்சிலாம் அவர் கூட இரவானா ஒரு ரூமில் தான் இருப்போம். எனக்கு நல்ல தைரியம் சொன்னவர். இந்த மேனேஜராக தொடர்ந்து நீடிக்கின்றா, அப்படி நடிப்பில் இறங்கடான்னு சொன்னார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.